சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் நடந்த ஃபைனல் ஐசிசி டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்கிறது. இது பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. 350 வருடங்கள் அப்புறம் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவை நமக்கு ஜோக்கர் டீம் என்று சொல்லுவோம். ஆனால் ஜோக்கர் டீம் அல்ல, நாங்களும் ஐசிசி கோப்பையை வென்று காட்டுவோம் என்று திட்டம் போட்டு செயல்பட்டு பெரிய ஒரு பலம் வாய்ந்த அணியை, ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்த முடியுமா அப்படி என்று வீழ்த்தி நிரூபிச்சிருக்கிறது இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி. ஐசிசி வேர்ல்டு கப், இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பை சவுத் ஆப்பிரிக்கா வென்றிருப்பது இது 2வது முறை. இந்த முறை வென்றிருப்பதை அவர்களுக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. உலக நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு சோக்கர் டீம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் கடைசி கட்டம் வரை வரும், அழகாக அடிச்சு பிடிச்சு வரும் சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஃபைனலிலோ அல்லது செமிஃபைனலிலோ கோட்டை விட்டு வெளியே போய்விடும். அப்படி என்று லக் இல்லாத டீம், சோக்கர் டீம் என்று நமக்கு எல்லா நாடுகளும், மக்களும், ரசிகர்களும் அவர்களை வலியுறுத்தி கேவலப்படுத்துவார்கள். அத்தனைக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா டீம். சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்தவரைக்கும் இந்த ஆஸ்திரேலியா டீமை வீழ்த்த முடியுமா? வீழ்த்து காட்டியிருக்கிறது. ஆஸ்திரேலியா டீம் பெரிய ஒரு வெயிட் பவரோட தான் இறங்குச்சு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அதை மிஞ்சும் இந்த மேட்சை வெற்றி பெற்று ஃபைனலில் கப் எடுத்திருக்கிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக ஒரு இந்தியனாக பெருமைப்படுகிறேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த உலக நாடுகளை கப்புகளில் ஏமாற்றம் அடைந்த நாடாக இருக்கும் போது கொஞ்சம் இயக்கம் இந்திய ரசிகர்களுக்கும் இருக்கும். அதுபோல்தான் எனக்கும் இருந்தது. இந்த கப்பு அவர்களுக்கு முக்கியமான ஒரு கப்பாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்